திருக்குறள் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி, நம்ம வீடு, குடும்பம், அம்மா, அப்பா, நாடு, இப்படி எல்லா அரசர்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய விஷயம் இருக்குது ஒரு அதிகாரத்துலேயும். இப்போ 74 போட்டிருக்கேன் நாடு. பாருங்கள். இதுக்கு அடுத்து 75, 76 அந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் படிங்க. குழந்தைங்களுக்கு ஒரு தடவையாக சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு 3 திருக்குறள் அதோட அர்த்தத்தோடு சொல்லி கொடுங்க. நிறைய மனநிலை மாற்றங்கள் ஏற்படலாம். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகாரம் 74 நாடு. குறள் 731. தள்ளா வினையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. தள்ளா விலையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. விளக்கம்: குறைவில்லாத விளைபொருளை விளைவிப்போரும் அறவழியில் ஒழுகுவோரும் குறையாத செல்வ முடையோரும் சேர்ந்து வாழும் இடமே நாடு ஆகும். பெரும்பொருளால். அதிகாரம் 74 நாடு. குறள் 732. பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. பெரும்பொருளால் பெட்டக்கதாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. விளக்கம்: அதிக பொருள் இருப்பதால் பிற நாட்டினால் விரும்பத்தக்கதாய் கேடில்லாததாய் மிகுதியாய் விளைவதுமாய் உள்ளதே சிறந்த நாடு. அதிகாரம் 74 நாடு. குறள் 733. பொறையோருக்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறையோருங்கு நேர்வது நாடு. பொறையோருக்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறையோருங்கு நேர்வது நாடு. விளக்கம்: பிற நாடுகள் பொறுத்த பாரமெல்லாம் தன்னிடத்தே வரும்போது அவற்றை தாங்கி தன் அரசனுக்கு வரிப்பொருள் முழுவதையும் கொடுப்பதே நாடு. அதிகாரம் 74 குறள் நாடு. குறள் 734. உறுபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேரா தியல்வது நாடு. உறுபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேரா தியல்வது நாடு. விளக்கம்: மிக்க பசியும் நீங்காத நோயும் அழிவுக்குரிய பகையும் இல்லாது விளங்குவதே சிறந்த நாடாகும். அதிகாரம் 74 நாடு. குறள் 735. பல்குழுவும் யாழ் செய்யும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் குல்குறும்பும் இல்லது நாடு. பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் குல்குறும்பும் இல்லது நாடு. குல்குறும்பும் இல்லது நாடு. விளக்கம்: மாறுபட்ட பல கட்சிகளும் உடனிருந்தே பாழ் செய்யும் உட்பகையும் அரசனுக்கு தொல்லை கொடுக்கும் கொலை தொழிலரும் இல்லாததே நாடாகும். அதிகாரம் 74 நாடு. 736 குறள். கேடறியா கெட்ட விடத்தும் வனங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை. கேடறியா கெட்ட விடத்தும் வனங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை. விளக்கம்: பகைவரால் கெடுதல் இல்லாததாகவும் தன் பலம் குறையாததாகவும் உள்நாட்டை மற்ற நாடுகளை
விடச் சிறந்த நாடு என்று கூறுவர். அதிகாரம் 74 குறள் நாடு 737. குறள் 737. இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுனலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு. இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுனலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு. விளக்கம். மழை நீரும் நிலத்தடி நீரும் வாய்ப்புடைய மலையும் அதிலிருந்து வருகின்ற நீரும் அழியாத கோட்டையும் நாட்டிற்கு உறுப்புகளாகும். அதிகாரம் 74 நாடு. குறள் 738. பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியென்ப நாட்டிற்கு வைந்து. பிணியின்மை செல்வம் வினைவின்பம் ஏமம் அணியென்ப நாட்டிற்கு வைந்து. விளக்கம். நோயின்மை செல்வம் விளைவு மகிழ்ச்சி காவல் என்னும் ஐந்தினையும் பெற்றிருத்தல் நாட்டிற்கு அழகு. அதிகாரம் 74 நாடு. குறள் 739. நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாடா வளர்ந்தரு நாடு. நாடென்ப நாடா வளர்ந்தன நாடல்ல நாடா வளர்ந்தரு நாடு. விளக்கம். பிற நாடுகளை சாராத அளவு செல்வத்தை உடைய நாடே நாடு எனப்படும். அயல்நாட்டு உதவியை எதிர்பார்க்கும் நாடு நாடு ஆக மாட்டாது. அதிகாரம் 74 நாடு. குறள் 740. ஆங்காமை வெய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு. ஆங்காமை வெய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமை இல்லாத நாடு. மேலே கூறிய விளக்கம். மேலே கூறிய வளங்கள் எல்லாம் பெற்றிருந்த போதும் நல்ல அரசன் இல்லாத நாடு அவற்றால் பயன்பெறாது.